வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 10ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ முதல்ல நம்ம கிளாஸ்ல வந்து பிளாஷ்பேக்ல முந்தின நாள் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ டிசம்பர் 8 அண்ட் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க மக்களே. வேர் வாஸ் த கிளைமேட் இன்டர்பிரிட்டேஷன் பார்க்? தமிழ்நாட்டில் காலநிலை விளக்க பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம். அடுத்த கேள்வி நமக்கு வந்து கூகுள் சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர், கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா ஹைதராபாத்ல. அடுத்த கேள்வி நமக்கு இந்தியால வந்து செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 930. அடுத்த கேள்வி வந்து நமக்கு கமிஷன் ஆன் நார்கோட்டிக் ட்ரக்ஸுக்கு 68வது அமர்வுக்கு எந்த நாடு தலைமை வகித்தது அப்படின்னா நம்ம இந்தியா தான். அடுத்த கேள்வி நமக்கு வந்து எந்த யுஎஸ்ஏல உள்ள எந்த மாநிலம் வந்து டிசம்பர் 6ஆம் தேதியை வந்து மகாத்மா காந்தி நினைவு நாளாக அறிவிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நெப்ராஸ்கா. அடுத்த கேள்வி நமக்கு ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய புதிய தலைவர் யாரு அப்படின்னா ஷம்மி சில்வா. அடுத்த கேள்வி டர்னர் பரிசை வென்றது யார் அப்படின்னா நமக்கு ஜஸ்லின் கவுர் அவங்க. அடுத்த கேள்வி மியூல் ஹண்டர் ஏ அப்படிங்கிறது எந்த அமைப்பினுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஆர்பிஐனுடையது. அடுத்த கேள்வி சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் ஆன்டி கரப்ஷன் டே டிசம்பர் 9ஆம் தேதி. அதே மாதிரி வேர்ல்ட் மெடிடேஷன் டே உலக தியான தினம் டிசம்பர் 21. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம். டிசம்பர் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மக்களே. முதல்ல தமிழ்நாடு நியூஸ், நம்ம ஸ்டேட் நியூஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். சோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா வந்து அழகான ஒரு பூங்கா தெரியுதா? சோ இந்த பூங்கா இதெல்லாம் நம்ம இந்த காடுகளுக்கு எல்லாம் என்ன ஒரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நந்தவனம் அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நந்தவனம் அப்படின்னு. சோ அந்த நந்தவனம் பேர்லயே வந்து ஒரு பூங்கா வந்து மத்திய அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து அமைக்க போறாங்க. என்ன அப்படிங்கறது எங்க அமைக்க போறாங்க அப்படிங்கறத பாத்திரலாம். நந்தவனம் ஹெரிடேஜ் பார்க் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் அட் நந்தவனம் பாரம்பரிய பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மகாபலிபுரம் மாவட்டத்துல மகாபலிபுரத்துல அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது மட்டும் இல்ல மக்களே. சோ மொத்தம் வந்து நம்மளுடைய மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இருக்குல்ல, அதாவது மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்துல இருந்து 169.9 கோடி வந்து காசு ஒதுக்கி இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு 2 ப்ராஜெக்டுக்காக முக்கியமாட்டு. அதுல ஒரு ப்ராஜெக்ட் இந்த நந்தவனம் பாரம்பரிய பூங்கா மகாபலிபுரத்துல அமைக்கிறதுக்காக. இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 90 கோடிக்கு மேல. இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா யாராவது ஊட்டில இருந்தீங்க அப்படின்னா கார்டன் ஆஃப் ஃபிளவர்ஸ், அதாவது மலர் தோட்டம், அதாவது மலர் தோட்டம் இருக்குல்ல நம்ம இந்த ஜெனரலா ஊட்டில இருக்கிறதா ஓகே கார்டன் ஆஃப் ஃபிளவர்ஸ்னு இன்னொன்னு வந்து இது பண்ண போறாங்க. எங்க அப்படின்னா தேவாலா அப்படிங்கிற இடத்துல. எந்த இடம்? தேவாலா அப்படிங்கிற இடத்துல ஒரு மலர் தோட்டம். மலர் தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னா தேவாலா அப்படிங்கிறது. இந்த தேவாலா அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஊட்டியில இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 2 ப்ராஜெக்டுக்காக 169.9 கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க. மகாபலிபுரம் அப்படிங்கிறது கேட்ட கேள்விக்கான பதில். அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேத்து நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. என்ன தீர்மானம்? அதாவது கொஞ்ச நாளாவே வந்து நியூஸ்ல போயிட்டு இருக்கு. நானும் இந்த கிளாஸ்ல சொல்லணும்னு நினைச்சேன். கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன அப்படிங்கறத உள்ள போய் பார்த்துடலாம். விச் பிளேஸ் இன் தமிழ்நாடு வாஸ் கிராண்டட் டங்ஸ்டன் மைனிங் ரைட்ஸ்? தமிழ்நாட்டில் எந்த இடத்திற்கு டங்ஸ்டன் சுரங்க உரிமம் வழங்கப்பட்டது? சோ இந்த கேள்விக்கு நம்ம அடுத்தது வரும். முதல்ல நம்ம இந்த விஷயங்கள் பத்தி பார்த்துடலாம். ஓகேவா? சோ முதல்ல டங்ஸ்டன். ஓகேவா? அதாவது டங்ஸ்டன் அப்படின்னா என்ன? அதாவது டங்ஸ்டன் என்ன அப்படின்னா டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் மக்களே. அதாவது ஒரு உலோகம். அதாவது டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஒரு உலோகம். ஓகேவா? இந்த உலோகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அதாவது மெட்டல் வித் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா? மெட்டல் வித் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு சயின்ஸ்ல அப்படின்னா அதற்கு சரியான விடை டங்ஸ்டன் அப்படின்னு தான் நமக்கு சரியான விடை. அதிக உருகு நிலை கொண்ட உலோகம். ஓகேவா? அதிக உருகு நிலை கொண்ட உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டங்ஸ்டன். சோ வந்து அதே மாதிரி இது நல்ல ஹார்டான சப்ஸ்டன்ஸ். இதை வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்றாங்க. அதாவது இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ஏரோப்ளேன்ல யூஸ் பண்ணுவாங்க, நம்ம இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பல்ப் எல்லாம் இருக்கும்ல அதுல யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதனுடைய
அப்ளிகேஷன் நிறையவே இருக்கு. இது வந்து ஹார்டான சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய சிம்பல் என்ன அப்படின்னா W. ஓகேவா? டங்ஸ்டனுடைய சிம்பல் என்ன? W. இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 74. எது எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 74 மக்களே. இதனுடைய முக்கியமான ஓர் தாது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது கால்சியம் டங்ஸ்டேட். ஓகேவா? கால்சியம் டங்ஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய ஷீலைட் அப்படிங்கிறது. ஓகேவா? கால்சியம் டங்ஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய ஷீலைட் அப்படிங்கிறது தான் இந்த டங்ஸ்டனுடைய முக்கியமான ஒரு ஓர். ஓகேவா? சீலைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சீலைட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டங்ஸ்டனுடைய முக்கியமான ஓர். ஓகேவா? சோ இதுதான் டங்ஸ்டன் பத்தின முக்கியமான நியூஸ். ஓகேவா? சோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒவ்வொரு உலோகங்களை எடுக்கிறதுக்கான ஆக்ஷன் விடுவாங்க. மினரல் ஆக்ஷன் அப்படிங்கறது விடுவாங்க. ஓகேவா? சோ அந்த வகையில வந்து மினரல் ஆக்ஷன்ல இந்த டங்ஸ்டன் எடுக்கிறதற்காக வந்து இந்த மினரல் ஆக்ஷனை வந்து யார் எடுத்திருக்காங்க, யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஹிந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு. ஓகேவா? ஹிந்துஸ்தான் கம்பெனி இருக்குல்ல, ஹிந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் அப்படிங்கிறது யாருடைய கம்பெனி அப்படின்னா வேதாந்தா இருக்காங்கல்ல. சோ வேதாந்தா எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு இந்த விஷயங்கள்ல ஸ்டெர்லைட் வச்சிருந்தாங்கல்ல, அவங்கதான் வேதாந்தா. அவங்களுடைய இன்னொன்னுதான் வந்து இந்த ஹிந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தான் இந்த டங்ஸ்டனை வந்து நோண்டி எடுக்கிறதுக்கான இந்த இந்த அந்த மைனிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ நிறைய இடத்துல இந்தியால அந்த ரைட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல தமிழ்நாட்டுல முக்கியமா எங்க அப்படின்னா மேலூர். அதாவது மேலூர் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு? மதுரை மேலூர். மேலூர்ல நாயக்கர்பட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? நாயக்கர்பட்டி அப்படிங்கிற இடத்துலதான் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த சீலைட் அப்படிங்கிற ஒரு தாது கிடைக்குது. சோ ஏன் இந்த சீலைட் அப்படிங்கிற தாதுக்கு கிடைச்ச அப்படின்னா அதுல இருந்து நம்ம வந்து மைனிங் பண்ணி டங்ஸ்டன் எடுத்துடலாம். ஓகேவா? சோ வந்து இந்த மேலூர் நாயக்கர்பட்டிக்கு வந்து இந்த மைனிங் பண்றதுக்கான ரைட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா 2022ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒரு முக்கியமான அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா இந்த அரிட்டப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரையும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மீனாட்சிபுரம் அப்படிங்கிற அதாவது இது 2 கிராமங்கள். ஓகேவா? இந்த இந்த அரிட்டப்பட்டிய வந்து அதாவது வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். ஓகே, பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது ஓகேவா? தமிழ்ல பல்லுயிர் பாரம்பரிய தளம். பல்லுயிர் பாரம்பரிய தளமா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ பல்லுயிர் பாரம்பரிய தளமா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இந்த மைனிங் சுரங்கம் இது பண்றது எதுவுமே பண்ணக்கூடாது. சோ 2022ல தமிழ்நாடு அரசு நவம்பர் 2022ல தமிழ்நாடு அரசு இந்த இந்த அரிட்டப்பட்டி அப்படிங்கிற இடத்த சோ நமக்கு வந்து பல்லுயிர் பாரம்பரிய தளமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா 2024ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து அந்த இடத்துல நீங்க சுரங்கம் இது பண்றதுக்காக ஒரு ரைட்ஸ் வந்து மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இந்த இத வந்து மைனிங் ரைட்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இதை இங்க கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது மத்திய அரசு சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து நாங்க வந்து இந்த இந்த ஆக்ஷன்லாம் விடும்போது தமிழ்நாடு அரசு எதுவுமே சொல்லல. நாங்க உங்கள்கிட்ட கேட்டோம், அவங்க எதுவுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனாலதான் நாங்க ஆக்ஷன் விட்டோம். ஆக்ஷன் விட்டு ஹிந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் எடுத்திருக்கு அப்படிங்க சொன்னாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த டங்ஸ்டன் இத பத்தின உள்ள செய்தி. ஓகேவா? இன்னொரு வாட்டி சொல்றேன். சோ டங்ஸ்டன் அப்படிங்கிறது வந்து அதிக உருகுநிலை கொண்ட உலோகம். ஓகேவா? சோ இதனுடைய சிம்பிள் W, அட்டாமிக் நம்பர் 74. இதனுடைய முக்கியமான ஓர் என்ன அப்படின்னா சீலைட் அப்படிங்கிறது அதாவது கால்சியம் டங்ஸ்டேட். ஓகேவா? சோ இத வந்து எடுக்கிறதுக்கான மைனிங் எடுக்கிறதுக்கான உரிமம் ஹிந்துஸ்தான் சிங்க் லிமிடெடுக்கு வழங்கப்பட்டிருக்கு மக்களே. சோ அதுல முக்கியமான ஒரு இடம் எங்க அப்படின்னா மதுரை மேலூர்ல. சோ அந்த இதுல வரக்கூடிய இடம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அரிட்டப்பட்டி மீனாட்சிபுரம் கிராமங்கள்லாம் இது வந்து பல்லுயிர் பாரம்பரிய தளமா 2022ல அரசு அங்கீகரிச்சனால இது தேவை. இத வந்து பண்ணக்கூடாது. ஆல்சோ இந்த மைனிங்னால நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்னால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அப்போஸ் பண்றாங்க. சோ என்ன அப்படின்னா எங்க அப்படின்னா மதுரை அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து சர்வதேச செய்திகள் போயிடலாம். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா
சோ இந்த போட்டோல இருக்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உலகில டாப் 3 பணக்காரங்க எடுத்துறாங்க இவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்ப கேள்வி போயிடலாம். விச் கண்ட்ரி ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பில்லியனியர்ஸ் இன் த வேர்ல்ட்? உலகில் அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்தியால வந்து யாருக்கு, இந்தியாலயா இல்ல யுஎஸ்ஏலயா சைனாலயா மால்தீவ்ஸ்லயா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க மக்களே. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா யூஎஸ்பி பில்லியனியர்ஸ் ரிப்போர்ட். யூஎஸ்பி பில்லியனியர்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். ஓகேவா? சோ இந்த ரிப்போர்ட் படி பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால வந்து எவ்வளவு பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, அதாவது பில்லியனியர்ஸ். ஓகேவா? சோ 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. ஓகே, 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. அமெரிக்கால 835 பில்லியனியர்ஸ் இருக்காங்க. சைனால பாத்தீங்க அப்படின்னா 427, இந்தியால 185 இருக்காங்க. ஓகேவா? சோ இந்தியால இருக்கக்கூடிய பணக்காரங்களுடைய அந்த சொத்து மதிப்பு வந்து எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னா 42.1% ஏறி இருக்கு அப்படிங்கறதையும் வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பில்லியனியர்ஸ் எங்க அப்படின்னு கேட்டா அமெரிக்கால அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதான் நம்ம உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த போன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த போன்ல நிறைய வைரஸ் வருது. எதையாவது ஒண்ணு அமைக்கிறோம், அது பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு போயிடும். ஓகேவா? சோ அது பேர் தான் இந்த போன்ல வரக்கூடிய வைரஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மால்வேர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உலகத்திலேயே வந்து எந்த ஊர்ல அதிகமா இந்த மொபைல் வைரஸ், இந்த மொபைல் மால்வேர் அட்டாக் எங்க நடைபெறுது அப்படின்னா அதுவும் இந்தியால தான். ஓகேவா? சோ பாத்தீங்க அப்படின்னா விச் கண்ட்ரி அக்கௌண்ட்ஸ் ஃபார் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மொபைல் மால்வேர் அட்டாக்ஸ்? மொபைல் மால்வேர் தாக்குதல்கள் அதிகம் நடைபெறும் நாடு எது அப்படின்னா அதுவும் நமக்கு இந்தியா தான் மக்களே. கிட்டத்தட்ட மொத்தமா உலகத்துல 100 நடந்துச்சு அப்படின்னா இந்தியால மட்டும் 28. ஓகேவா? 28% வந்து இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இத வந்து எந்த ரிப்போர்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கேலார். சோ இசட்ஸ் வந்து சைலண்ட் ஆயிரும். ஸ்கேலார் த்ரெட் லேப்ஸ் 2024 ரிப்போர்ட். ஓகேவா? ஸ்கேலார் த்ரெட் லேப்ஸ் 2024 அறிக்கையில தான் வந்து இத நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி அப்பாயின்மெண்ட். ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட் மக்களே. இந்தியாவுடைய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராக, ஆளுநராக யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள். சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள். இவர் ஆர்பிஐனுடைய 26வது கவர்னர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. சோ ஆர்பிஐ அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னா நமக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ. ஓகேவா? சோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்ப புதுசா பதவி ஏற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தது யார் அப்படின்னா சக்திகாந்த் தாஸ், 25வது ஆளுநர். அவருடைய பதவி காலம் இன்னையோட டிசம்பர் 10ஆம் தேதியோட முடியுது மக்களே. நாளையில இருந்து சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் வந்து பதவி ஏற்றிருப்பார் டிசம்பர் 11ஆம் தேதியில இருந்து. இவருடைய பதவி காலம் எவ்வளவு அப்படின்னா 3 வருடங்கள், 3 இயர்ஸ் அப்படிங்கறத இவருடைய பதவி காலம் மக்களே. சோ நமக்கு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முதல் ஆளுநர், ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு அப்படின்னு எங்கேயாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஆஸ்பார்ன் ஸ்மித் அப்படிங்கறது தான் சரியான விடை. ஆஸ்பார்ன் ஸ்மித் அப்படிங்கறது தான் நமக்கு ரிசர்வ் வங்கியுடைய முதல் ஆளுநருடைய பெயர். ரிசர்வ் வங்கியுடைய முதல் இந்திய ஆளுநர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிடி தேஷ்முக் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவர் தான் நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முதல் இந்திய ஆளுநர். ஓகேவா? சோ இதுல சஞ்சய் மூர்த்தி அவங்க நமக்கு தெரியும். நமக்கு ஆல்ரெடி உங்களுடைய பேர் இவர் யார் அப்படின்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவுடைய தலைமை கணக்காளர் தான் யார் அப்படின்னா இந்த சஞ்சய் மூர்த்தி. வெங்கடரமணி நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல். ஓகே, இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் யாரு அப்படின்னா நமக்கு வெங்கடரமணி. அதாவது எல்லாமே சஞ்சய்னே பேர்ல வருது. அதாவது சஞ்சய் மூர்த்தி வந்து இந்தியாவுடைய கேக், சஞ்சய் மல்ஹோத்ரா இந்தியாவுடைய ஆர்பிஐ கவர்னர், அதே மாதிரி சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவரு இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா? சோ எல்லாமே சஞ்சீவ் அந்த மாதிரி தான் வருது. ஓகே, ஏதோ நம்ம பேர் ரிசம்பிளன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பெரிய போஸ்டிங்லாம் இருக்கும், நமக்கும் ஒரு சந்தோஷம் தான். ஓகேவா? அடுத்த போயிடலாம் மக்களே. ஆர்பிஐ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நேத்தே பார்த்தோம். ஏப்ரல் 1, 1935 ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறத பார்த்தோம். சோ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா கானா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுக்கு வந்து அதிபராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். யாரு அப்படிங்கறத பார்த்தலாம்.
who is selected as the president of Ghana அப்படின்னா ஜான் மஹாமா அப்படிங்கறத சரியான விடை. இந்த கானா நாட்டினுடைய தலைநகரத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அக்ரா. ஓகேவா, அக்ரா, ஆக்ரா மாதிரி அக்ரா அப்படிங்கறத சொல்லுவோம். இதனுடைய கரன்சி பாத்தீங்க அப்படின்னா கனாயன் சேடி. சோ கனாயன் அதாவது கனானியன் சேடி. ஓகேவா, சேடி அப்படிங்கிறது தான் இதனுடைய கரன்சி, நாணயத்தினுடைய பெயர். இது வந்து நமக்கு தலைநகரத்துடைய பெயர். இந்த ஜீன் இம்மானுவேல் இருக்காருல்ல, ஜீன் இம்மானுவேல் வந்து இந்த புர்கின் ஃபாசோ அப்படின்னு ஒரு நாடு இருக்கு மக்களே. புர்கின் ஃபாசோ இப்ப அங்க வந்து மிலிட்ரி தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், பிரதமராக வந்து இவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. தேவஜித் சைக்கியா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புதுசா, அதாவது பிசிசிஐ, அதாவது நமக்கு அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியான்னு பார்த்தோம். அதாவது கிரிக்கெட்டை வந்து இந்திய கிரிக்கெட் சங்கம். ஓகேவா, சோ அதனுடைய செக்ரட்டரியாட்டு, அதனுடைய இப்போதைக்கு ஆக்டிங் செக்ரட்டரி, செயலாளராட்டு, பிசிசிஐனுடைய செயலாளராட்டு யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேவஜித் சைக்கியா. ராகுல் நர்வேக்கர் யாரு அப்படின்னா நமக்கு மகாராஷ்டிரால இப்ப எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அப்படின்னு தெரியும். தேவேந்திர பட்னாவிஸ் சிஎம்ஆ பதவி ஏற்றிருக்காரு. அங்க சபாநாயகரா வந்து இந்த ராகுல் நர்வேக்கர் வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஓகேவா, இவரும் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ அடுத்த வந்து விளையாட்டு செய்திகள் பார்த்துடலாம். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா நாகினி டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே பங்களாதேஷ் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சோ என்ன அப்படின்னா அண்டர் 19 ஏசியா கிரிக்கெட் கப் மக்களே, 11 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கிரிக்கெட் கோப்பை வென்ற நாடு எது அப்படின்னா பங்களாதேஷ் தான். அதாவது வந்து இந்த சண்டே வந்து ரொம்ப மட்டமான சண்டே அந்த ஸ்போர்ட்ஸுக்கும் இந்தியாவுக்கும். அதாவது பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தோத்தோம், அப்புறம் வந்து இந்த டிராஃபியும் தோத்துட்டோம். பார்டர் கவாஸ்கர் டிராஃபி மேட்ச் 2 தோத்துட்டோம். ஓகேவா, சோ இதுல ஃபைனல்ஸ் வந்து இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் நடைபெற்றது மக்களே. இதுல வந்து இந்தியாவை தோக்கடிச்சு பங்களாதேஷ் வந்து ஜெயிச்சுட்டாங்க. சோ லக்ல தான் ஜெயிக்கல. ஓகே, பங்களாதேஷ் நல்லா ஆடினாங்க. ஆல்ரெடி போன வருஷமும் அவங்க தான் சாம்பியன். ஓகேவா, சோ போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா நமக்கு துபாயில தான் போட்டி நடைபெற்றது. 59 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா, சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் பத்தி தான் பார்க்க போறோம். சோ சதீஷ் கருணாகரன் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னா பேட்மிண்டன் போட்டியோடு. சோ இப்ப எதுக்கு இவர் செய்திகள்ல வராரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவுஹாத்தில நடந்த பேட்மிண்டன் போட்டி ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல ஜெயிச்சிருக்காரு. சோ அதனால இவர் வந்து செய்திகள்ல வரார் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தினங்கள் போயிடலாம். முக்கியமான தினங்கள்ல மனித உரிமைகள் தினம், ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா டிசம்பர் 10 மக்களே, இன்னைக்கு. சோ ஏன் அப்படின்னா டிசம்பர் 10 1948 தான் அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ அதாவது மனித உரிமைகளுக்கான அந்த உலக உடன்படிக்கை வந்து கையெழுத்திடப்பட்ட நாள் வந்து டிசம்பர் 10 1948. இந்த உடன்படிக்கை, இந்த டிக்ளரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை மனித உரிமைகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னா 30 ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல எத்தனை ஹியூமன் ரைட்ஸ் இருக்கும் அப்படின்னா 30 அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் வந்து நமக்கு ஐநால வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், மனித உரிமைகள் ஆணையம் ஒண்ணு இருக்கு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 2006 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மக்களே. இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025, அதாவது குரூப் 2 எக்ஸாம் வரைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். மாசத்துக்கு 4 வந்துடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் கிளப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் வந்துடும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும் மக்களே. சோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்டா கொடுத்த டிசம்பர் 1 to 7 முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டோம். சோ அதனுடைய சாம்பிள் தான் இது. சோ இதுல வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், அதே மாதிரி கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்களும் இதுல ஆட் பண்ணிருப்போம். அதே மாதிரி வந்து நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். சோ இங்கிலீஷ்ல இருக்கும், அடுத்த தமிழ்ல இருக்கும். இது கூட டெஸ்ட்டும் இருக்கும். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச், சூஸ் த கரெக்ட் பேர், இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். இது கீழே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் நமக்கு கொடுத்துருப்போம். எல்லாமே பைலிங்குலா இருக்கும். சோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு
750 நீங்க ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா போதும். இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் படிச்சா போதும். வேற எதுவும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா the fundamental rights of the Indian constitution or in general constitution. இதற்கான சரியான விடை நமக்கு ஏதான் நமக்கு சரியான விடை மக்களே. நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாம். இன்னைக்கான கேள்வி. So which one of the following factors depends on the country's land resources? பின்வரும் காரணியில் ஒன்று நாட்டின் நிலவளத்தை பொறுத்தது. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சோ பாத்துட்டு இருக்கவங்க எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க. பாத்துட்டு இருக்கவங்க எல்லாம் வீடியோ ஒரு வாட்டி லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக் தான் என்னுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன் அப்படிங்கறத மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து டெய்லி குவிஸ் போடுவோம். அதே மாதிரி தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், தி ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டன்ட் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல வந்துடும் மக்களே. ஸோ வந்து அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. நந்தவனம் பாரம்பரிய பூங்கா நமக்கு வந்து மகாபலிபுரத்துல அமைய போகுது. நெக்ஸ்ட் டங்ஸ்டன் மைனிங் ரைட்ஸ் வந்து மதுரை மேலூர் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நாடு அமெரிக்கா. அதுக்கடுத்து வந்து மொபைல் மால்வேர் அட்டாக் வந்து இந்தியாவில தான் அதிகம் நடைபெறுது. ஆர்பிஐ புதிய ஆளுநர் வந்து நமக்கு சஞ்சய் மல்ஹோத்ரா. கானா நாட்டினுடைய அதிபர் ஜான் மஹாமா. அண்டர் 19 ஏசியா கிரிக்கெட் கப்ல ஜெயிச்சது பங்களாதேஷ். சதீஷ் கருணாகரன் பேட்மிண்டன் போட்டியோடு தொடர்புடையவர். மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளன் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து நம்ம நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.